சரி அத்தை நான் கிளம்பிட்டு போயிட்டு வரேன். அந்த பேங்க் பக்கமா போறா? ஆமா அத்தை. இதுல 1 லட்சம் ரூபாய் பணங்குது, அப்படியே அக்கௌண்ட்ல போட்டு விட்டு. சரி அத்தை, இப்போ இந்த 1 லட்சம் ரூபாய் எடுத்து நான் ஓட்ட என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்ட்ரா 2 லட்ச ரூபாய் லோன் வாங்கி தருமா? ஆனா பத்தலன்னு மட்டும் திரும்பி வந்துடாத. இந்த ஹெல்மெட்டை வேறு போடணுமா? ஐயோ மாலினி, இந்த ஹெல்மெட்டை கையில் வச்சுக்கோ. போலீஸ் நின்னாங்கன்னு வச்சுக்கோ போகிற வழியில். நான் சொல்லும் போது தலையில் மட்டும் போட்டுரு. சரி ஓகே. விட்டுற போகிற ஃபைன் கட்ட வேறு காசு வேறு இல்லை என்கிட்ட. ஏய் மாலினி மாலினி மாலினி, போலீஸ் பிடிக்க போகுது, ஹெல்மெட் போடு. மாலினி மாலினி தலையில் போடு, மாலினி தலையில் போடு, ஹெல்மெட் தலையில் போடு. என்ன பின்னடா பண்ணி வச்சிருக்கேன் பாடா. 15 வருஷமும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு அப்போ வருவான்னு எந்த நம்பிக்கைன்னு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 7 வயசாச்சு, அதுக்காக இத்தனை வருஷமா அவள் நினைச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்காம இருப்பியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னே தெரியல, போடா. தண்ணியில யாரோ பையன் குதிச்சுட்டான்னு சொன்னாங்க, வந்து தூக்கி பார்த்தா நீ உன்னை பார்த்து ஒரு 10-15 வருஷம் இருக்கும்ல மாப்பிள்ள. ஏன்டா அப்படி பண்ண? அவளை என்னால மறக்க அவ்வளோ வச்சா. ஏய் அதுங்க அதரா செல்வி, தண்ணி கொண்டு வாமா. இதான் உங்க விடானே, தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆகி போச்சு. இப்ப எப்படி இருக்கா? அப்படி யாரோ எவரோ தெரில, இந்த மனுஷன் தாண்டா உனக்கு தண்ணியில் ஊற்றி காப்பாத்தினாப்புல. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடுமே, கவலைப்படாத. ஏய் ஏன்டா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? நீங்க தண்ணி கேட்டீங்க. உன்னைய கல்யாணம் பண்றப்பயே இவனை தான் லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா நான் கல்யாணத்தை நிறுத்திருப்பேன்ல. இவன் என் ஃப்ரெண்டு தான், உன்னைய தான் லவ் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியாது. சரி ஒன்றும் கெட்டு போல, கூட்டிட்டு போடா. என்னண்ணே பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பொண்டாட்டினே. அதுக்காக பிடிக்காத பிள்ளையோட குடும்பம் நடத்த முடியுமா? இந்தா உயிரே கொடுக்க போயிட்டேன்ல அந்த பிள்ளைக்காக. இல்லைன்னா நான் தான் நிம்மதியாக குடும்பம் பண்ண முடியுமா? என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? கொடுப்பா போங்க. என்னதான் இருந்தாலும் கட்டின பொண்டாட்டியை காதலிச்சவங்க கூட அனுப்பிச்சு விடுறதுக்கு ஒரு மனசு வேணும்னே. என்னங்க தண்ணி கேட்டீங்க? இவங்க யாருண்ணே? இதுவும் என் பொண்டாட்டி தான், ஏதோ 2 இருந்தனால உன்னை கொடுத்து விட்டேன். எப்படி பார்த்தாலும் தூக்கம் வர மாட்டேன். இவன் மட்டும் நல்லா தூங்குறான். லோகேஷ், என்னாச்சு? எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? இது வரைக்கும் நான் உனக்காக என்னைக்காவது சாமி கொடுத்துருக்கனா? உனக்காக நான் விரதம் இருந்திருக்கனா? இல்ல. அப்ப யார் அவன்? யாரு? இது வரைக்கும் நான் இதெல்லாம் உனக்கு பண்ணதே இல்லை. ஆனா நீ இவ்வளவு நிம்மதியா தூங்குற. அப்ப நான் பண்ணலன்னா யார் பண்ணா? எவா? சொல்ற வரைக்கும் நீ தூங்க கூடாது, சொல்றேன். இந்த பாரு, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன்னு வையே, நான் பேசாம கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், சண்டை போடும் போது இந்த மாதிரி சந்தோஷமான விஷயத்த சொல்லாதன்னு. தம்பி போலீஸ்ல ஹெல்மெட் இல்ல. ஹெல்மெட் இல்ல சார். 1000 ரூபாய் நீட்டிட்டு போ. எதா இருந்தாலும் அக்காள்கிட்ட பேசுங்க, வண்டி அக்காளுங்க. எனக்கு அர்ஜென்ட்டா ஒண்ணுக்கு இருக்கு சார். லைசன்ஸ் எடு. நான் யாரு தெரியுமா? சிஎம் விஜய் சாரோட அக்கா. இருங்க நானே அவருக்கு போன் அடிச்சு தரேன். ஹலோ ஹலோ போலீஸ் சார், என்ன வேணாலும் பண்ணுங்க, எங்க அக்கா மேல சுண்டு வேற. சார் சும்மா விளாட்டு சொன்னேன் சார். बचना ऐ हसीनो. സാർ, എന്ത് കുട്ടി? കുട്ടികൾക്ക് വേണ്ടി നിങ്ങളൊന്ന് സഹായിക്കണം.
வா 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 വേഗം വാ ഇപ്പൊ വീട്ടിൽ ആരുമില്ല. നീയല്ലേ പറഞ്ഞ കുട്ടികളുണ്ടാവാൻ സഹായിക്കണമെന്ന്? എനിക്ക് കുട്ടികൾ ഉണ്ടാവാൻ സഹായിക്കണം എന്നല്ല, ആശ്രമത്തിലെ കുട്ടികളെ സഹായിക്കണമെന്ന്. ഇനി ഇവിടെ നിന്നാ ശരിയാവൂല. കാമപിശാചി, കാമരാക്ഷസൻ, കാമാന്തകൻ കുട്ടികളെ സഹായിക്കാൻ വന്നിട്ട് ഇപ്പൊ ഞാൻ പ്രസവിച്ച് കിടക്കേണ്ടി വന്നേനെ. बदतमीज लड़का कहीं भी बैठ जाता है. ఏడు కొండల వాస శ్రీ వెంకటేశ గోవింద గోవింద. மச்சே என்ன விட்டு போயிட்டியே மச்சே. நீ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குடா வாடா. என்ன பண்றது, எனக்கு தான் கஷ்டமா இருக்குது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. Oh no. ஏய் மோகன், மூணு பஞ்சரு. அப்படியா, 3 பஞ்சரா? இத கொஞ்சம் பாருங்க. Get right, yeah? அது தூரத்துல வரா பாரு, அவதான் இன்னைக்கு தூக்குறா அவள. ஷாரா பஸ் சுவர்தானா தூக்குறா. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. லா லா லா. வாடா 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 வாடா. ஏய் ஏய் ஏய், என்னடா இது? பஸ் பவர்ஃபுல்லானது இங்க கொடுங்க. Oh no. நீ ஏன் மயங்கல? பைத்தியம், ஒரு வாரமா எனக்கு சளி பிடிச்சு மூக்கு அடிச்சிட்டு இருக்குடா. நீங்க 2 பேரும் வேஸ்ட். கம்முனி என்னோட டீம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நானும் ஒரு ஸ்கேமர் தான். அப்படியா? எப்படி? நான் ஒரு சீக்கியான லிங்க் சென்ட் பண்ணுவேன். மக்கள் அதை டச் பண்ணா போதும், அவங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். நம்ம ஜாலியா ஏர்ன் பண்ணலாம். ஐயா, இதெல்லாம் ஓல்ட் அண்ட் பேட் ஐடியா மேடம். ஏர்டெல் ஃப்ராட் லிங்க்ஸை இன்ஸ்டன்ட்டா டிடெக்ட் பண்ணி செகண்ட்ஸ்ல பிளாக் பண்ணிடுது. இதனால ஃபைனான்ஷியல் லாஸ் 3x டிராப் ஆயிருக்கு. ஐயோ, அப்படியா? ஆமா மேடம். அப்போ நம்ம 2 பேரும் வேணா கல்யாணம் பண்ணி யூடியூப்ல கப்பிள் vlogging சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா? டேய் மெதுவா போங்கடா. டேய் மெதுவா போடா. டேய் இப்படி போனா நான் கெத்து. டேய் நான் ஃபீல். அச்சா, நேத்து வாங்கின கோட்டர்ல ஒரு கட்டிங் இருக்கு, போடுவோமா? பொண்டாட்டி செருப்ப கல்டியா அடிப்பா மச்சான். அண்ணே, ஏன் இப்படி குடிச்சு உடம்பெல்லாம் கெடுத்துக்கிறீங்க? இங்க பாரு தம்பி, சரக்கு அடிக்கிறவெல்லாம் சீக்கிரமா சதி சரித்திரமே இல்ல. குடிக்காத நீ தான் என்னைக்கு போறேன்னு தெரியல.
டேய் நஃபில், என்ன நீ லவ் பண்றதானே? அதை பத்தி நான் இப்ப யோசிக்கல. எப்படியாச்சும் லைஃப்ல செட்டில் ஆகணும். ஏமா சார், ஸ்பீடா வண்டி ஓட்டினது அவன், ஆனா செத்தது நான். சரக்கு அடிக்கிறவன்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கேன். நான் வெறும் சைடிஸ் தானே சாப்பிட்டேன். அவ்வளவே. நான் இன்னும் ஒரு லவ் கூட பண்ணது இல்லையம்மா. அது எப்படியம்மா நல்லவனா பார்த்து தூக்குறீங்க? தம்பி, இதுவும் பிக் பாஸ் வீடு மாதிரிதான். கெட்டவங்களெல்லாம் வச்சுட்டு நல்லவங்களெல்லாம் தூக்கிடுவேன். அப்பதானே வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம் வரும். இதுதான் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. வா போலாம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.